நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கமும் நன்றியும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 32 ஆண்டுகால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தினுடைய பயணம் முடிவுற்று தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகன் துரைக்காக என்னை அரசியலிருந்து நீக்கியதற்கு பின்னால் அந்த அரசியல் களத்திலிருந்து விலக முடியாமல் தொடர்ச்சியாக எந்த கொள்கைகளை இதுவரையில் நாங்கள் சொல்லி வந்தோமோ அந்த கொள்கையில் பயணப்படுத்துவதற்கு எங்கள் தோழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நீதி கேட்டு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தலைநகர் சென்னை சிவானந்த சாலையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடத்தினோம். 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சென்னை மண்டல செயல்பேறு கூட்டத்தை பூவிருந்தவல்லியில் நடத்தினோம். செப்டம்பர் 15 தமிழ்த்தாயின் தலைமையின் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்த நாளை காஞ்சிபுரத்தில் மிக எழுச்சியாக கொண்டாடினோம். அன்றே எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வண்ணமணி பதாகையை, ஒரு பாகம் கருப்பு 3 பாகம் சிவப்பு, அதில் 7 நட்சத்திரங்கள் பதித்த அந்த அழகிய கொடியை திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர், முன்னாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர், தொழிற்சங்க தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் அந்த கொடியை அறிமுகப்படுத்தினோம். அன்றே திராவிட இயக்கத்துடைய தலைவர்களுக்கு திராவிட ரத்னா விருதை நாங்கள் வழங்கினோம். அதில் தலைவர் வைகோ அவர்களுக்கும் அந்த விருதை நாங்கள் கொடுத்தோம். அவர் வரவில்லை, அவர் சார்பில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அன்று ஒரு குழுவை அறிவித்தோம். நம்முடைய எதிர்கால திசைவழி பயணத்தை இயக்கமாக அல்லது ஒரு சங்கமாக அல்லது ஒரு அரசியல் கட்சியாக எப்படி நடத்துவது என்று பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 19 மாதம் சிறையில் இருந்த மூத்த தலைவர் அண்ணன் சிவகங்கை புலவர் செவந்தியப்பனுடைய தலைமையில் அண்ணன் DRR செங்குட்டுவன், அழகு சுந்தரம், வல்லம் பஷீர், பாண்டியராஜன், இங்கே இருக்கின்ற எங்களுடைய தோழர்கள் இணைந்து 15 பேர் கொண்ட குழுவை அமைத்து அந்த குழு வருகின்ற 20ஆம் தேதி 109 ஆண்டுகளுக்கு முன்னால் 20/11/1916ஆம் ஆண்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் சர்பிட்டி தியாகராயர், TM நாயர், நடேஷ்னார் துவக்கிய அந்த நாளில் நவம்பர் 20ஆம் தேதி, இன்னும் அடுத்த 3 நாள் இடைவெளியில் சென்னை அடையாறில் இருக்கின்ற முத்தமிழ் பேரவையில் என்ன இயக்கமா அல்லது அமைப்பா சங்கமா என்பதை பெயரோடு அறிவிக்க இருக்கிறார்கள். அதை திராவிட இயக்கத்துடைய மூத்த முன்னோடி ஐயா தொழிற்சங்க தலைவர் திருப்பூர் துரைசாமி அவர்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க இருக்கிறார். அது குறித்த அழைப்புதலை அச்சு ஊடகம் மற்றும் காட்சி ஊடகத்திற்கு கொடுப்பதற்காகத்தான் இன்று இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் அனைவரும் எளிவர் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்தமைக்காக எங்கள் அனைவரின் சார்பில் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் 20ஆம் தேதி தெளிவாக சொல்ல இருக்கிறோம். உங்களால் இந்த பயணத்தில் வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுவதை நான் உணர்கிறேன். உங்கள் எண்ணங்களில் இருக்கின்ற சில கேள்விகளும் என் மனதில் எதிரொலிக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சொன்னார்கள், ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு குலப்பெருமையோ குடிப்பெருமையோ இல்லாத நாங்கள் செய்து முடிக்க முடியுமா என்ற கேள்வியை அன்றைக்கு எழுந்தது. அதே குலப்பெருமையும் குடிப்பெருமையும் இல்லாத நாங்கள் ஒன்று திரண்டு எங்களுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்க இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் மிட்டா மராசுகள் அல்ல. கனடா வங்கியிலோ அல்லது துபாயிலேயோ அல்லது இங்கிலாந்திலேயோ அல்லது பிற நாடுகளிலேயோ வங்கிகளில் இருப்பு வைத்து கோடிக்கணக்கான பணங்களை வைத்திருக்கின்ற துரைமார்களும் அல்ல. நாங்கள் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள்.
நேஷன்ஸ் ஆர் ரினியூடு ஃப்ரம் த பாட்டம் நாட் ஃப்ரம் த டாப் என்று சொல்வார். இயக்கத்துடைய கட்டுமானங்கள் அடித்தட்டு மக்களால் தான் கட்டமைக்கப்படும் என்பது உளவியல் ரீதியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அந்த உளவியலை உள்வாங்கி காலத்தாலும் சீலத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய குடும்பத்தில் வந்திருக்கின்ற முதல் தலைமுறை அரசியல்வாதியாக இருக்கின்ற நாங்கள் இந்த களத்தில் உங்களுடைய பேராதரவை எதிர்பார்த்து, நாட்டு மக்களுடைய நல்லாதரவை எதிர்பார்த்து இந்த களத்தில் நாங்கள் நிற்கின்றோம். வாழ்த்து கூறுங்கள். வெற்றியை நோக்கி அல்லது போர்க்களத்தை நோக்கி நாங்கள் செல்கின்றோம். அரசியல் தேவை பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் ஏராளமாக ஒன்றிய பாஜக அரசால் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதை எதிர்ப்பதற்கு, போராடுவதற்கு ஒரு சிப்பாய்களாக நாங்கள் களத்தில் எங்களை ஆகுதியிலாக்கி நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை முதற்கண் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. என்ன பேரை தேர்வு பண்ணியிருக்காங்கன்றது நிச்சயமாக எனக்கு தெரியாது. அது குழுவுடைய தலைவர் அண்ணன் செவந்தியப்பன் அவருடைய தலைமையிலான 15 பேர் கொண்ட குழு தான் இயக்கத்துடைய மூத்த முன்னோடியாக இருக்கின்ற ஐயா திருப்பூர் துரைசாமியிடம் அதை வழங்குவார்கள். அவர்தான் அன்றைக்கு எனக்கும் நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் தெரிவிப்பார். அரசியல் இயக்கமாக நிச்சயம் பணியாற்றுவோம் என்பதை முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இயக்கமாகவும் இருக்கலாம், அரசியல் கட்சி. அரசியல் கட்சியாக ஆகும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மதிமுக இருக்கிறார்கள், எப்படி அதை ஒத்துக்கிறோம்? இது திராவிட இயக்கத்துடைய நெடிய பாரம்பரியம் தான் நாங்கள் பின்பற்றப் போவது. நான் சொன்னதைப் போல் 1916 தோற்றுவிக்கப்பட்ட அந்த தென்னிந்திய நலவுரிமை சங்கம் தான் நீதி கட்சியாக மாறியது. அதனுடைய நீட்சி தான் 1944 திராவிட கழகமாக, 1949 பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமாக, 1972 புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 1994 தலைவர் வைகோ அவர்கள் தோற்றுவித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நாங்கள் தொண்டர்களுக்கு தோற்றுவிக்கப் போகின்ற புதிய இயக்கம் திராவிட இயக்கத்தின் கருத்தியலை உறுதியாக இதயத்தில் பதித்து மேற்கொண்டு அதில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற களத்தில் நாங்கள் நிற்போம். எப்படி சாய்த்தாலும் மேல் நோக்கியே எரிகின்ற தீபம் போன்று திராவிட இயக்க கருத்திலிருந்து சிறிதும் பின்வாங்காமல் அதில் நாங்கள் உறுதியாக உறுதி கொண்டிருக்கின்றோம். கூட்டணி குறித்தெல்லாம் இப்பொழுது நாங்கள் சிந்திக்கவில்லை. எதிர்காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்புகள் வறுமையானால் நிச்சயம் களம் காண நாங்கள் காத்திருக்கிறோம். காரணம், ஏறக்குறைய 32 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுக்கும் அந்த விருப்பங்கள் இல்லாமல் இல்லை. ஆக சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை மறுதளிக்கின்ற இடத்தில் நாங்கள் இல்லை. எங்களுடைய கட்சி ஏற்கனவே நாங்கள் இருந்த தலைவரோ அல்லது அவருடைய மகனோ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழாவில் நான் பெரியாரை போல் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு, அதே பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 நான் முடிவெடுக்க முடியாது, கட்சி தான் முடிவெடுக்கும் என்று சொல்லி அதை நோக்கி நகர்ந்து இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த செய்கையெல்லாம் கண் முன்னால் விரிந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறது, விருப்பங்கள் இல்லாமல் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நிச்சயம் கலங்காடுவோம். அவர்களை பற்றி அவர்கள் ஒரு இயக்கம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய பயணத்தில் நாங்கள் உறுதியாக செல்வோம். மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு மதிமுகவுக்கு நீங்கள் நீக்கப்பட்ட பிறகு உங்களால் பெரும் பாதிப்பு ஏதாவது ஏற்படுத்த கட்சி சார்ந்து ஏதாவது? ஏன்னா வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து விலகிய பிறகு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டது, பெரும் அளவுல மாவட்ட செயலர்கள் வெளியே எல்லாம் நடந்தது. நீங்க வந்த பிறகு அந்த மாதிரியான ஒரு சூழல் எதுவுமே இல்லையே சார்? நாங்கள் திரண்டிருக்கிற எல்லாருமே மதிமுகவில் இருந்தவர்கள் தான். என் பின்னால் அறிந்திருக்கின்ற அத்தனை 1000 பேரும் மதிமுகவிலிருந்து வந்தவர்கள், புதியவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் யார் என்பது கால ஓட்டத்தில் தான் காலம் தீர்மானிக்கும். அது நிச்சயம் நாடு பார்க்கும். இல்லை, எனக்கு ஒரு பெற்றோர், தாய் தந்தையை போன்று, எனக்கு ஒரு ஆசிரியர் போன்று அரசியலில் தலைவர் வைகோ அவர்கள் தான் என்னுடைய அடையாளம் என்பதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். நான் இல்லை என்று சொல்வதற்காக அவர் எனக்கு தலைவராக இல்லாமல் போயிட முடியாது. அவர் என்னை துரோகி அல்லது என்று சொன்னதற்கு பின்னால் நான் அவருடைய தொண்டன் இல்லை என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது.
இன்றைக்கு நான் சமூக விதியில் பொதுவெளியில் நான் போகிறேன் என்று சொன்னால் என்னை பார்த்தவுடன் தலைவர் வைகோ அவர்களை கடுமையான சொற்களால் திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள் என்று சொன்னால் நான் எப்பேற்பட்ட படிமத்தை உள்வாங்கியிருக்கிறேன் என்பது உளவில் ரீதியாக புரிந்து கொள்ளலாம். ஆக தலைவர் வைகோ அவர்கள் கடந்த பேட்டியில் கூட நீங்கள் பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, இது மாதிரி மல்லை சத்யா 20ஆம் தேதி புதிய கட்சி துவங்க போகிறாருன்னா போது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஐ டோன்ட் கேர் அப்படின்னாரு. ஐ எம் நாட் இஸ் சன் டு கேர் ஃபார் மீ. அவருடைய மகனாக தான் நிச்சயம் கவலைப்பட்டிருப்பார், கேர் பண்ணியிருப்பார். பட் வி டூ கேர் ஃபார் ஹிம், வி டூ கேர் ஃபார் ஹிஸ் ஹெல்த், வி டூ கேர் ஃபார் ஹிஸ் பொலிட்டிக்கல் லெகசி. அவருக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். அவர் இன்னும் நல்லாக இருக்க வேண்டும், 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர் நாங்கள். எங்களுக்கு அந்த தலைவன் மீது குறைபாடுகள் இருந்தாலும் அவரை விலக்கி வைக்க முடியாதவர்கள்தான் எங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.